ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொட்டேட்டோ வந்து எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா தெளிவா காட்டியிருக்கேன். இங்க பாருங்க, சட்டியில வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எவ்வளோ பொரிக்க போறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடான பிறகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க பொட்டோட்டோவை எடுத்து இதில் வந்து போடணும். நல்லா எல்லா பொட்டோட்டோவும் அள்ளி போட்டுக்கோங்க. நல்லா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடணும். எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ண பிறகு கொஞ்சம் உப்பு இருக்குல்ல, உப்பு தூள் உப்பு எடுத்து அதுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வேக வைக்கணும். இந்த தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இப்போ பாருங்க, கொஞ்சம் அரைப்பதம் வெந்துருச்சு. இப்போ வந்து மீன் மசாலா பொரிக்கிற பொடி வந்து போடணும். இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் மசாலா பொரிக்கிற பொடி போட்டு பாருங்கள். பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ வந்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி நல்லா நல்லா சுருளை வதக்குனதுக்கப்புறம் அது எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து லெமன் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா சாதத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குன்னு. ஈஸியாக 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எல்லோரும் பார்த்துருப்பீங்க பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த பொட்டேட்டோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டுக்கு. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.